அன்பர்களே, நண்பர்களே, காலத்தின் அருமை கருதி உங்களிடம் ஒரு வேண்டுகோளோடு இந்த சிறிய பகிர்வை தொடங்கலாம் என்றிருக்கிறேன். காலத்தின் அருமை கருதி நான் மேடையில் அமர்வதற்கு முன்பு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடன் கேட்டபொழுது கிட்டத்தட்ட 2000 நண்பர்கள் இங்கு குழுமியிருக்கிறீர்கள் என்று சொன்னார். இப்பொழுது சற்றேறக்குறைய 1000-1500 நண்பர்கள் இருக்கிறீர்கள் இங்கே, தோழர்கள். உங்கள் அனைவரையும் நான் பார்க்க விரும்புகிறேன். உங்களுடைய கரங்களின் இணைப்பின் மூலமாக எல்லோரையும் 1700 பேர் பெரம்பலூர்னா சும்மாவா அப்படின்னு சொல்லுவாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களுக்கு விசில் அடிப்பதற்கும் கரங்கள் தட்டுவதற்கும் இந்த சிறிய கால அவகாசம் நான் எடுத்துக்கொண்டாலும் கூட நிரம்ப வாய்ப்புகள் நான் கொடுப்பேன். அது நீங்களாகவே செய்வீர்கள், நான் சொல்லாமலே கூட. நான் சொல்வேன் ஏன் என்று. இந்த இனிய நிகழ்ச்சியில் நான் முதலாவதாக பகிர நினைத்த ஒரு செய்தி, அறைகூவல் இல்லாத நாள் வீண் என்று நினைப்பவன் நான். சவால்கள் இல்லாத வாழ்க்கை வாழ்வதே வீண் என்று நினைக்கக்கூடியவன் நான். அந்த சூழ்நிலையில் இன்றைக்கு எனக்கான அறைகூவல் என்பது இந்த தலைப்பு. இந்த தலைப்பையும் கூட காலத்தின் அருமை கருதி கனக்கச்சிதமாக நிறைவு செய்ய வேண்டும். என்னுடைய பேச்சினுடைய சாராம்சங்களை எல்லாம் நான் மேடையில் அமர்ந்தபடியே வடிவமைப்பு மாற்றம் செய்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் சுருக்கமாக முடிக்க வேண்டும் என்ற காரணத்தினால். ஆக இந்த அறைகூவல் மகிழ்ச்சியுடன் நான் ஏற்ற நிலையில் தன்னம்பிக்கை கொள் என்ற இந்த அற்புதமான காலத்திற்கு தேவையான தலைப்பில் உங்களுடன் சிறிய கருத்துக்களை பகிர விரும்புகிறேன். இது ஏன் அறைகூவல் என்றால், ஏன் சவால் என்றால், பொதுவாக மேடை பேச்சாளர்கள் பேசும் பொழுது புத்தகங்களை படித்துவிட்டு இலக்கியங்களை படித்துவிட்டு பகிர்வு செய்வார்கள். அப்படி செய்யும் பொழுது அந்த இலக்கிய யுத்திகளை எல்லாம் குறித்து பேசுவார்கள். எனக்கு உங்களுக்கு தெரிந்த செய்தியை குறித்து தான் நான் பேச இருக்கிறேன். அதுதான் சவால். ஆனால் தெரிந்த செய்தியை தெரியாத கோணத்தில் பேச இருக்கிறேன். அது என்ன தெரியாத கோணம்? என் கோணம். அது என்ன என் கோணம்? என் வாழ்க்கையினுடைய சில முக்கிய நிகழ்வுகளை இணைத்து அந்த பகிர்வுகளோடு இந்த நிகழ்ச்சியை செலுத்தலாம் என்று வழங்கலாம் என்று நினைக்கிறேன். நான் முன்பு சொன்னது போல மிக 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 குறுகிய கால அளவிலே கூட இந்த தன்னம்பிக்கைக்குள் என்ற தலைப்பை கேட்டவுடனே எனக்கு சொல்ல தோன்றியது, நாம் படித்த வரலாறுகள் எல்லாம் திரிக்கப்பட்டவை என்று நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் தன்னம்பிக்கைக்குள் நாம் இளைஞர்கள் படிக்க இருக்கிற வரலாறு கூட திரிக்கப்படலாமோ என்ற ஐயமும் அச்சமும் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் தன்னம்பிக்கைக்குள். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்றெல்லாம் வெற்று முழக்கங்களோடு நின்றுவிட்டு தமிழினுடைய சிறப்பு நகரத்தை கூட உச்சரிக்க முடியாத பலாயிரக்கணக்கான தமிழர்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் தன்னம்பிக்கைக்குள். வரலாறு பிரிக்கப்பட்டது, மொழி உச்சரிக்க முடியாத சூழல். இதோடு கூட பெண் குழந்தைகள் மீது வன்முறைகள், பாலியல் வன்கொடுமைகள் எல்லாம் சற்று சாதாரணமாகவே அரங்கேறும் காட்சிகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் தன்னம்பிக்கைக்குள். இளைஞர்கள் வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக இருப்பதற்கு திரைக்கலைஞர்களையும் கிரிக்கெட் வீரர்களையும் மட்டுமே சிலர் தேர்ந்தெடுத்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டு +2 10th 10வது 12வது தேர்வு முடிவுகள் வரும் பொழுதெல்லாம் அந்த தேர்வு முடிவுகளோடு தற்கொலை செய்திகளையும் சேர்த்து படிக்கக்கூடிய அவலமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் தன்னம்பிக்கைக்குள்.
இப்படித்தான் எனக்கு சொல்ல தோன்றியது. ஏன் இது தன்னம்பிக்கைக்குள் 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 என்று நான் சொல்கிறேன் என்றால், தன்னம்பிக்கை உண்மையாக இருக்கும் எந்த மனிதனும் கை நீட்டி கையூட்டி கேட்க மாட்டான், லஞ்சம் கேட்க மாட்டான். தன்னம்பிக்கை தன் மீது இருக்கும் யாராக இருந்தாலும் தற்கொலை எண்ணத்தை கிஞ்சித்து நினைக்க மாட்டான். தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய எந்த மனிதனும் வெற்றி எது, செல்வம் எது, வாழ்வது எப்படி, இவை குறித்தெல்லாம் தெளிவான பார்வையோடு தான் இருப்பான். அப்படிப்பட்ட தன்னம்பிக்கைக்குள் என்பதுதான் இன்றைக்கு இளைஞர்களுக்கு தேவையானது. ஏனென்றால் இங்க இளைஞர்கள் இருக்கிறீங்க இல்லையா, இளைஞர்கள் மட்டும் எனக்கு கை தட்டி உங்களுடைய இருப்பை எனக்கு தருவீங்க. உங்களுக்கு தெரியுமா, நீங்க தான் சூப்பர் ஸ்டார், நீங்க தான் அல்டிமேட் ஸ்டார். இது நம்முடைய ஊரில் நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சாப கேட்டு சூப்பர் ஸ்டார்னு ஒன்று சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் அல்டிமேட் ஸ்டார், அப்புறம் வேற என்னென்னமோ ஸ்டார், பவர் ஸ்டாரா, மெகா ஸ்டார், என்னென்னமோ ஸ்டார். இந்த பட்டம் கொடுப்பதில் தமிழர்களை மிஞ்ச யாருமே கிடையாது. குறிப்பாக திரைக்கலைஞர்களுக்கு பட்டம் கொடுப்பது என்பது தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார், நீங்கள் தான் அல்டிமேட் ஸ்டாரை தவிர நீங்கள் உருவாக்கிய திரைப்படத்தில் நடித்து விட்டு போகிறவர்கள் சூப்பர் ஸ்டாரோ அல்டிமேட் ஸ்டாரை மன்னிக்க வேண்டும். ஒத்துக்கிறீங்களா? எஸ் எஸ், தேங்க்யூ. ஆக இந்த தலைப்பில் நான் என்ன சொல்ல இருக்கிறேன் என்பதில் என்னுடைய வாழ்க்கை இணைத்து சொல்ல இருக்கிறேன் என்று நான் முன்பு சொன்னேன். ஒரு மனிதனுக்கு பிறந்ததிலிருந்து அவன் காலம் முடிகிற வரையில் எவையெல்லாம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியவை என்று நான் மூன்றே நான் 1-2 காரியங்கள் அதிகமாக யோசித்திருந்தாலும் காலத்தின் அருமைக்காக 3 செய்திகளை மட்டும் சொல்லி, பிறகு இந்திய மேடை வரலாற்றிலேயே முதல் முறையாக நீங்கள் எப்பொழுதுமே கண்டிராத கேட்டிராத, உண்மையாகவே கண்டிராத கேட்டிராத ஒரு நல்ல நிகழ்ச்சி, ஒரு பாடலை நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். பாடல் பிடிக்கும் அல்லவா? மியூசிக், பாட்டு பிடிக்கும் இல்லையா? ஓகே, அந்த பாடலை உங்களுக்கு நான் வழங்க இருக்கிறேன், மியூசிக் வித் மியூசிக். இப்போ ஒரு மனிதனுக்கு கல்வி தன்னம்பிக்கை கொடுக்கிறதா என்றால் எனக்கு கொடுத்திருக்கிறது நண்பர்களே. 9ஆம் வகுப்பில் நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கணித ஆசிரியர் என்னை அனைவருக்கும் முன்பாக அவமானப்படுத்தி பேசினார். கணிதத்தில் நான் 35 மார்க்குகள் மதிப்பெண்கள் பெற்றதால் அந்த சூழலில் இருந்து என்னுடைய தன்னம்பிக்கை என்னை எங்கு கொண்டு சென்றதென்றால், 10ஆம் வகுப்பில் சிறப்பு பள்ளியில் நான் உங்களை போன்ற அனைவருடனும் இணைந்து படித்து சூழ்நிலையில் அந்த பொதுத் தேர்வில் 482 மதிப்பெண்கள் பெற்று சென்னையிலேயே முதல் மாணவனாக தேறி அந்த கல்வியினுடைய பயன்பாட்டை உணர்ந்து கொண்டேன். 11வது 12வது வகுப்புகள் படிக்கும் பொழுது உங்களை போன்ற இங்க இருக்கக்கூடிய உங்கள் அனைவரை போன்ற மாணவர்களுடன் ஒரு சிறிய பதிவை இங்கே நான் செய்ய வேண்டும். பொதுவாக பார்க்க முடியாதவர்களையோ, கேட்க முடியாதவர்களையோ, நடக்க முடியாதவர்களையோ நாம் மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்வதை கூட தவிர்க்கலாம் என்பது என்னுடைய கருத்து. சிறப்பு திறனாளிகள் என்று நான் சொல்ல வேண்டும். என்ன நினைக்கிறீர்கள்? ஏன் சிறப்பு திறனாளிகள் என்றால், அவர்களுடைய சவால்களையே மீறி அவர்கள் தன்னுடைய திறன்களை வெளிப்படுத்துவதால் அது சிறப்பு திறன். மாற்று திறன் என்பதற்கு என்ன? மனித திறன் தானே, அதில் என்ன மாற்று இருக்கிறது? They are not differently able, they are specially able என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆக நான் சொன்னேன், என்னுடைய லோயோலா கல்லூரி பருவத்தில் BA MA இந்த 2 இங்கிலீஷ் மேஜர் எடுத்து படித்த பொழுது இந்த 2 பருவங்களிலுமே கோல்ட் மெடலிஸ்டாக யூனிவர்சிட்டியிலேயே முதல் மாணவனாக டிஸ்டிங்ஷன் என்ற முறையிலே தேறி, அதன் பிறகு கல்லூரியிலிருந்து வெளிவந்து எம்ஃபில் படித்து எம்ஃபிலும் கூட ஹைலி கமெண்டட் தீசிஸ் என்ற ஒன்றை செய்து அந்த ஒரு கல்வி பின்னணியில் இருந்து வந்த எனக்கு கல்வியினுடைய முக்கியத்துவம் நன்றாக தெரியும். இத்தனைக்கும் என்னுடைய குடும்பத்தில் யாருமே பள்ளிக்கு கூட சென்றதில்லை, பள்ளி பக்கமே சென்றதில்லை, கல்லூரிக்கும் சென்றது கிடையாது, படிப்பு வாசனை என்பது கிடையாது. இருந்தாலும் கூட
இந்த என்னுடைய பட்டங்கள், என்னுடைய பதவிகள், என்னுடைய விருதுகள் இவை எல்லாமே அந்த படிக்காத என்னுடைய தாயினுடைய காலடிகளுக்கு சமர்ப்பணம் கொண்டுதான் நான் எப்பொழுதுமே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் இப்பொழுது உயிரோடு இல்லை, சென்ற வருடம் தான் இறந்து விட்டார்கள். ஆனால் ஒரு நல்ல மகனை, பொறுப்பான ஒரு மனிதனை, ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை மகனாக பெற்று இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறோம் என்ற நிறைவோடு தான் இறந்திருப்பார்கள் என்று எனக்கு நிச்சயமாக தெரியும். அந்த அடிப்படையில் லோயலா கல்லூரியினுடைய அந்த பருவத்திற்கு பிறகு சென்னை பல்கலைக்கழகத்தில் நான் பணி அமர்த்தப்பட்டு ஒரு உதவி பேராசிரியர் என்ற முறையிலிருந்து அந்த பணியிலிருந்து என்னை விடுவித்துக் கொண்டு இப்பொழுது ஒரு 300 பேர் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் தலைவனாக அதை தோற்றுவித்த நிலையிலே இருந்து முன்பெல்லாம் சம்பளம் வாங்கி கொண்டிருந்த நான் இப்பொழுது சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இந்த கல்வி எந்த அளவிற்கு ஒரு மனிதனுக்கு உதவும் என்பதனுடைய உச்சபட்சம் நான் சொன்னேன். அதாவது தமிழ் வழி கல்வியில் படித்த நான் இப்பொழுது மொழிக்கு வருகிறேன். நேரடியாகவே மொழி ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை கொடுக்குமா என்றால் 110%, 100% அல்ல, 110% தன்னம்பிக்கை கொடுக்கிறது. எப்படி என்றால் தமிழ் வழி கல்வியிலேயே நான் படித்தேன் நண்பர்களே. இதை நான் இங்கே பெருமையுடன் பதிவு செய்கிறேன். தமிழ் வழி கல்வியில் நான் படித்தேன். நான் இங்கிலீஷை முன்பு பேசிய பேராசிரியர் அவர்கள் சொன்னது போல இங்கிலீஷை நேசிக்க தொடங்கினேன், தமிழில் சுவாசிக்க மறக்கவில்லை எப்பொழுதுமே. ஆக இந்த இங்கிலீஷ் மொழி, தமிழ் மொழி இவை இரண்டும் எனக்கு செய்திருக்கக்கூடிய நன்மைகள், செய்து கொண்டிருக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம் ஏராளம். உதாரணத்துக்கு 1-2 மட்டும் நான் பகிர்ந்து கொள்ளலாம். தமிழ் மொழியை பொறுத்தவரை 1ஆம் வகுப்பில் இருந்தே நான் மேடையேற தொடங்கிவிட்டேன். அதனால் எனக்கு அந்த தமிழ் ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்களாக வாய்த்த காரணத்தினால் தமிழினுடைய உச்சரிப்பு முடிந்த அளவிற்கு பிழை இல்லாமல் பேச முடிகிறது. இங்கு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு சிறிய சவால், எளிமையான சவால் கொடுக்கலாமா? முழுக்க முழுக்க வழிக்கு விழாமல் இருக்க வழிகாட்ட மழை பொழியும் செழிப்பான பாதைக்கு பழுத்த தமிழில் அழைப்பு விடுத்தார். எத்தனை பேரால இது சொல்ல முடியும்? சரி, அதை விட எளிமையானது சொல்லுவோம். உழவன் உழுத பொழுதியிலே கீழேழ் உலகம் மேலேழ் உலகம். எத்தனை பேருக்கு இது சரியாக சொல்ல வருகிறது? சொல்லுவாங்க, உழவன் உழுத பொழுதியிலே கீழேழ் உலகம் மேலேழ் உலகம் என்று சொல்வார்கள். தொலைக்காட்சி நிகழ்ச்சி செய்வர்களை கேட்டால் உழவன் உழுத பொழுதியிலே ஹே கம் ஆன் இட்ஸ் போரிங் என்று சொல்வார்கள். ஓகே, ஆக தமிழ் மொழியை பொறுத்தவரை அதனுடைய சிறப்பு ரகர ரகர வரிசையாக இருக்கட்டும், நகர 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 வரிசையாக இருக்கட்டும், அவற்றையெல்லாம் பிழையற பேச வேண்டும் என்ற எத்தனிப்பு எனக்கு இருந்தது. அப்படி பேசும் பொழுது என் குரலை நானே கேட்கும் பொழுது எனக்கு ஏற்படக்கூடிய அந்த புலகாகிதம் இருக்கிறது அல்லவா, அதற்கு கோடி கோடியாக கொடுத்தாலும் ஈடாகாத நண்பர்களே, நிச்சயமாக. அதுவும் அது தாய்மொழியாக இருக்கும் பட்சத்தில் அந்த மகிழ்ச்சி இன்னும் இரட்டிக்கிறது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. இங்கிலீஷ் மொழி, முன்பு பேராசிரியர் சொன்னது போலவே தமிழை தவிர இன்னொரு மொழிகள் கற்க விழிகள் அகலமாகின்றன. மொழிகள் கற்க விழிகள் அகலமாகின்றன. ஆம், மனவிழிகள் அகலமாகின்றன. மனிதர்களை பற்றிய புரிதல் அதிகமாகின்றது. பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, மன்னிக்க வேண்டும், பிரச்சனைகள் அல்ல, சவால்களை மேற்கொள்ளக்கூடிய அந்த சாதுரியம் வளர்கிறது, அறிவு வளர்கிறது. மொழியினால் இவ்வளவு நன்மை இருக்கிறது. எத்தனை மொழி வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம், தாய்மொழியை மறக்காமல். அதுதான் முக்கியமான செய்தி அல்லவா? அந்த தாய்மொழியை குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க மறக்காமல். பூபாலன் சொன்னார் அல்லவா, அது போலவே குழந்தைகளை வளர்க்கும் போது அந்த தாய்மொழியை மறக்காமல். ஓகே, இங்கிலீஷ் மொழி, நான் என்னுடைய குடும்பத்தில் இந்த சூழலிலிருந்து வந்த நான், தமிழ் மொழியில் படித்த, தமிழ் வழி கல்வியில் படித்த நான், இங்கிலீஷ் எனக்கு எந்த அளவுக்கு நன்மை செய்திருக்கிறது ஒரு மொழி என்ற அடிப்படையில் மட்டும் என்றால், இங்கிலீஷ் எப்படி சொல்லிக் கொடுப்பது என்பதை சிபிஎஸ்இ ஸ்கூல் டீச்சர்ஸ் அவர்களுக்கு நான் வகுப்பெடுக்க தொடங்கியிருக்கேன். இங்கிலீஷ் எப்படி சொல்லிக் கொடுப்பது என்பதை கொடுத்து, அதனுடைய இன்னொரு உச்சபட்சம் ஜார்ஜ் டபிள்யூ புஷ், முன்னாள் அமெரிக்க அதிபர், அவர் இந்தியா வந்த பொழுது என் குரலில் தான் இந்திய அரசு அவரை வரவேற்றது என்ற தகவலை நான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்கள் கேட்கக்கூடிய, பார்க்கக்கூடிய திரையரங்குகளில், தொலைக்காட்சிகளில் பார்க்கக்கூடிய
பெரும்பான்மையாக வரக்கூடிய விளம்பரங்களுக்கு குரல் கொடுப்பவர் நான் தான். அந்த குற்றவாளி நான் தான். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் என்ற அந்த விளம்பரம், அல்லது என்ற அந்த விளம்பரம், அடையார் ஆனந்தபவன் அனைவருக்கும் ரொம்ப பிடித்தது என்ற அந்த விளம்பரம், இவை போன்ற விளம்பரங்கள் எல்லாம் கூட என் குரலை தாங்கி தான் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஒரு செய்திக்காகத்தான் உலக சாதனை புத்தகத்தில் ஒரே ஒரு பார்வை சவால் கொண்ட மனிதன் விளம்பர குரல் கலைஞனாக இருக்கிறான் என்ற பதிவு 2011ஆம் ஆண்டு இடம்பெற்றது. வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்றால் நகர வர்த்தக சங்கம் யாரை அழைத்து வந்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா? அதற்காக அப்படிப்பட்ட கல்வி, மொழி, மூன்றாவதாக ஒரு சக மனிதர்கள் நமக்கு தன்னம்பிக்கையை அளிக்கிறார்களா என்றால் சிலர் அளிக்கிறார்கள், சிலர் அழிக்கிறார்கள். தன்னம்பிக்கையை பொறுத்தவரை என் வாழ்க்கையில் பல காலகட்டங்களில் என்னுடைய வளர்ச்சிக்கு நண்பர்கள் தோளோடு தோள் நின்று உதவி இருக்கிறார்கள் என்னுடைய தாயாருக்கு பிறகு. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு முக்கியமான ஒரு பதிவை நான் இங்கு செய்ய இருக்கிறேன். என்னுடைய கல்லூரி கட்டத்தில் 1ஆம் ஆண்டு படிக்கும் பொழுது லோயலா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ஸ்டூடெண்ட், அந்த அடிப்படையில் நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு எப்பொழுதுமே மொழியை பேச வேண்டும் என்றால் பயிற்சி செய்தால்தான் மொழியை பேச முடியும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், இங்கிலீஷும் நாப்பழக்கம் தான், ஹிந்தியும் நாப்பழக்கம் தான், எந்த மொழியும் நாப்பழக்கம் தான். ஆக பேசினால்தான் வரும். நிறைய பேர் நினைக்கிறார்கள் I can manage, they don't manage, they damage. எனவே இந்த மேனேஜ் என்ற ஆட்டிடியூட் மீடியோக்ரிட்டி இதற்கு தான் அழைத்து செல்லுமே தவிர உச்சத்திற்கு அழைத்து செல்லாது. எனவே பயில வேண்டும் என்பதற்காக வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதெல்லாம் இங்கிலீஷில் பேசி பழகி கொண்டிருந்தேன் நான். அது ஒரு சில மூத்த மாணவர்களுக்கு பிடிக்கவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இவன் என்ன பெரிய ஷோ ஆஃப், ஸ்னாபிஷ், பந்தா காட்டுகிறானே என்று நினைத்து பொதுவாக அவர்கள் சிறப்பு திருநாள்களை ராகிங் செய்வதில்லை. ஆனால் என்னை விட்டு வைக்கவில்லை அவர்கள். என்னை மட்டும் அதிலும் கூட ரெக்கார்ட் பிரேக் தான் எனக்கு. ஒரே ஒரு பார்வை சவால் கொண்ட மனிதன் ராகிங் செய்யப்பட்டேன் என்று கூட நினைக்கிறேன் நான். லோயலா கல்லூரியில் படிக்கும் பொழுது அந்த மாணவர்கள் எல்லாம் ஒரு பிற்பகல் பொழுதிலே என்னை சூழ்ந்து கொண்டு, ஒரு 15-20 பேர் சூழ்ந்து கொண்டு, கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேருக்கு மேல் வேடிக்கை பார்க்கக்கூடிய அந்த சூழலில் என்னை ஒரு கேள்வி கேட்டார்கள். சரம்பாரியாக கேள்வி கேட்டார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அது அந்த வார்த்தை போர் நடந்தது. அந்த சமயத்தில் ஏன் இப்படி இருக்கிறாய், பந்தா செய்கிறாய் என்றெல்லாம் கேட்டுவிட்டு நிறைவாக ராபர்ட் என்று கற்பனை பெயரை கொடுத்துக் கொள்ளலாம் ஒரு மனிதனுக்கு. அந்த ராபர்ட் என்பவர் ஒரு உலுக்கி போடக்கூடிய கேள்வியை கேட்டார். என்னவென்றால், இளங்கோ, உனக்கு இந்த உலகத்தை பார்த்த அறிவு கிடையாது. மலை தெரியாது, மலர்கள் தெரியாது, சூரியன் தெரியாது, சந்திரன் தெரியாது, கடல் தெரியாது, அலைகள் தெரியாது, ஆறு தெரியாது, ஏன் உன் தாய் முகத்தை கூட நீ பார்த்தது கிடையாது, ஏன் உன் முகத்தை கூட நீ பார்த்தது கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்போதாவது உன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்ததே இல்லையா? அப்படி நினைக்கவில்லை என்றால் ஏன் இப்பொழுது நினைக்க கூடாது? Why don't you contemplate on suicide? என்று அந்த மாணவன் கேட்டார். ஒரு நிமிடம் ஒடிந்து நிமிர்ந்து நான் சொன்னேன், உங்கள் கைகளை குலுக்க வேண்டும் என்று. குலுக்கிக் கொண்டே நான் சொன்னேன், இதுவரை 2-3 முறைகளில் வாழ்க்கையில் நான் நினைத்திருக்கிறேன், ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கிறேன் என்று. வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாமே என்று கூட நினைத்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு உங்கள் அனைவர் முன்னும் உறுதி சொல்கிறேன், சாகும் வரை வாழ்ந்தே தீருவேன், தானாக சாகும் வரை வாழ்ந்தே தீருவேன் என்று சொல்லிவிட்டு சொன்னேன். இல்ல, இதுக்கு நீங்க கை தட்டக்கூடாது, விஷயமே இனிமேதான் வருது. நான் சாகும் வரை வாழ்ந்தே தீருவேன். ஏன் தெரியுமா? உன் போன்ற மனிதர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கும் போது நான் ஏன் வாழக்கூடாது என்று சொன்னேன். இந்த நாள் அறிஞர் அண்ணாவினுடைய 46வது என்று நினைக்கிறேன் நினைவு நாள்.
இந்த நாளில் அறிஞர் அண்ணா ஒரு முறை பேசும் பொழுது, ஒவ்வொரு பகுதிகளிலும் தமிழர்கள் இருக்கிறார்கள், மலேசியாவில் மட்டும் தமிழர்கள் வாழ்கிறார்கள் என்றார். அதென்ன இருக்கிறார்கள் வாழ்கிறார்கள்? இருக்கிறார்கள், லிவிங் அண்ட் எக்ஸிஸ்டிங், இந்த இரண்டை மட்டும் வைத்துக் கொண்டு 3 மணி நேரம் பேசலாம் குறைந்தபட்சம். லிவிங் என்றால் என்ன, எக்ஸிஸ்டிங் என்றால் என்ன? நான் அதை செய்ய போவதில்லை, நிறைவு பகுதிக்கு வந்து விடுகிறேன். ஓகே, சோ இந்த வாழ்வது இருப்பது என்பதற்கு நான் கொடுத்த விளக்கம், மற்றவர்கள் காயப்படுவார்கள். ஒரு மனிதனை உயிர் கொலை செய்வதை விட கொடுமையானது அவனுடைய தன்மானத்தை கொலை செய்வது. அந்த தன்மானத்தை கொலை செய்வதை பற்றி சிறிதும் கிஞ்சித்தும் கவலைப்படாமல் ஒரு மனிதன் கேள்விகளை இப்படி கேட்க முடியும் என்றால், அப்படிப்பட்ட மனிதர் கூட வாழ்வதற்கு இந்த உலகம் இடம் தரும் என்றால் எனக்கு ஏன் இடம் தராது? நான் நிச்சயமாக எந்த வகையிலும் யாரையும் புண்படுத்துவது கிடையாது, பண்படுத்திக் கொண்டிருக்கிறேன் தவிர புண்படுத்துவது கிடையாது. எனவே நான் நினைத்தது, அப்பொழுது எனக்கு அந்த தெம்பு, அந்த தைரியத்தை கொடுத்தது கல்விதான் நண்பர்களே. அந்த 10th 12th அந்த சமயத்தில் நான் படித்த படிப்பு, நான் கண்டு கொண்டேன். கிட்டத்தட்ட ஒரு 8வது 9வது வகுப்பு படிக்கும் பொழுதே கல்வி மட்டும்தான் எனக்கு கண்களாக இருக்க போகின்றன. அதை கொண்டுதான் இந்த உலகத்தில் நான் பார்க்க போகிறேன், மற்றவர்களையும் பார்க்க வைக்க போகிறேன் என்று I will see the world and I will make the people see the world என்று நினைத்தேன். நான் அந்த அடிப்படையில் கல்வி எனக்கு இந்த தன்னம்பிக்கை கொடுத்திருக்கிறது, மொழி தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கிறது, சக மனிதர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வப்பொழுது ராபர்ட் போன்ற மனிதர்கள் வந்துதான் போவார்கள். ஏனென்றால் சவால்கள் இருந்தால்தான் வாழ்க்கை சுவையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த பதிவோடு தன்னம்பிக்கை கொள் என்ற தலைப்பிற்கு வேறு எந்த உதாரணங்களையும் நான் சொல்வதற்கு தயாராக இல்லை. இப்பொழுது நான் காலத்தின் அறிவை கருதி மட்டுமல்ல, இந்த என் வாழ்க்கை பதிவு உங்களுக்கு புதிதாகவும் இருக்கும், சுவையானதாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன், நம்பிக்கை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன். எனவே இந்த பொதுப்படையான ஒரு தவறான கருத்து தன்னம்பிக்கை பற்றி இருக்கிறது, அதை மட்டும் சொல்லிவிட்டு நிறைவு பகுதிக்கு செல்லலாம். என்னால் முடியும் என்பது தன்னம்பிக்கை, என்னால் மட்டும்தான் முடியும் என்பது தலைக்கணம் என்று ஒரு தவறான அபிப்பிராயம் நம்மிடையே விதைக்கப்பட்டிருக்கிறது. என்னால் மட்டும்தான் முடியும் என்று நினைத்தால் மட்டும்தான் நண்பர்களை உங்களை செயலுக்கு அது தூண்டும். அது ஒன்றும் தவறல்ல. இப்பொழுது நம்முடைய தமிழ் இளைஞர்களிடம் இருக்கக்கூடிய, நான் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் மேடைகளில் நான் பேசிவிட்டு இறங்கும் பொழுது என்னை சுற்றி கொண்டு அவர்கள் ஆட்டோகிராஃப், போட்டோகிராஃப் எல்லாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது எனக்கு என்னுடைய தன்னம்பிக்கை ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் அதிகமாகிக் கொண்டே போகிறது. அவர்களுக்கு நான் தன்னம்பிக்கை கொடுப்பதோடு கூட எனக்கும் தன்னம்பிக்கை வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் எனக்கு தெரிந்தது, என்னால் மட்டுமே முடியும் என்று நினைத்தால் மட்டும்தான் செயல்திறத்தோடு செயல்பட முடியும். என்னால் முடியும் என்பது வெற்று கூச்சலாக மட்டும்தான் இருக்கும். எல்லோருக்குமே தெரிந்ததுதான் என்னால் முடியும் என்பது. ஆக தயவு செய்து உங்களை பற்றிய உயர்ந்த மதிப்பீடுகளை வைத்துக் கொண்டு வாழ்க்கையை நடைபோட பழகுங்கள். எவர் பின்னாலும் செல்ல வேண்டாம், பேனர்களுக்கு பால் ஊற்ற வேண்டாம். அது எந்த பேனர்களுக்கும் பால் ஊற்ற வேண்டாம். உடனே சொல்லு, சார் நீங்க இவ்வளவு சூப்பரா பேசுறீங்க, உங்க பேனருக்கே பால் ஊற்றிடலாம். ஆகவே எந்த காலகட்டத்திலும் உங்களை மட்டுமே நம்புங்கள். வெற்றி நிச்சயம், வெற்றி உறுதி, வெற்றி வந்து கொண்டே இருக்கும். அவ்வப்போது தோல்வியும் வரும். தயவு செய்து பழகிக் கொள்ளுங்கள். தோல்விகளையும் வெற்றிகளையும் ஒரே மனோபாவத்தோடு பார்ப்பதற்கு நாம் பழகிக்கொண்டால் இந்த வெற்றியும் வெறி கொள்ள செய்யாது, தோல்வியும் துவண்டு விட செய்யாது, சோர்ந்து விட செய்யாது. இதைத்தான் இறுதியாக நான் தமிழ் பேச்சாளர்கள் நிரம்ப கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நிரம்ப பேசும்பொழுது நிறைய கருத்துக்களை, நிறைய மேற்கோள்களை காட்டுகிறார்கள். ஆனால் கனியன் பூங்குன்றன் சொன்ன அந்த பாடலை பெரும்பாலும் நிறைய பேர் சொல்வதில்லை. 1-2 அங்கெங்கு சொல்கிறார்கள் என்று நினைக்கிறேன், அவ்வளவுதான். அந்த பாடல் UNO ஐக்கிய நாடுகள் சபையில் கூட குறிக்கப்பட்டிருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளு. அதுக்கு மேல யாருக்காவது தெரியுமா? யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நோதலும் தரிதலும், அதுக்கப்புறம் தெரியாது. அப்புறம் அவற்றோர் என்ன? அப்புறம் சரி,
இந்த பாடலுடைய கருத்தை முதலில் சொல்லி, நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இப்பொழுது நான் சொன்னேன் அல்லவா, வெற்றியை கண்டு வெறி கொள்ளாமல், தோல்வியை கண்டு துவண்டு விடாமல், நாம் ஒரே சமநிலை, இக்வானிமிட்டி என்று சொல்வோம், சமநிலை மனப்பான்மையோடு இருக்க வேண்டும் என்பதை அந்த காலத்தில் கனியன் பூங்குன்றர் கிட்டத்தட்ட 2500 வருடங்களுக்கு முன்பு ஒரு ஊருக்கு சென்றிருக்கக்கூடும். ஒரு கற்பனை கதை, கனியன் பூங்குன்றன் ஒரு ஊருக்கு சென்றிருக்கக்கூடும். அப்பொழுது அவரை பார்த்து கேட்டிருப்பார்கள், நீ எந்த ஊரை சேர்ந்தவர், உன் சாதி எது, உங்களுடைய கொள்கை என்ன, உயிர் சார்ந்த உங்கள் நிலைப்பாடு என்ன, உலகம் சார்ந்த உங்கள் பார்வை என்ன. இதற்கு ப்ரொஃபைல், ரெஸ்யூமே என்று சொல்வோம். அந்த ப்ரொஃபைல் போல கொடுக்கிறார். இது ஒரு தமிழனுக்கான ப்ரொஃபைல், ஒரு மனிதனுக்கான ப்ரொஃபைல், யூனிவர்சல் ப்ரொஃபைல் ஃபார் மேன்கைண்ட் என்று சொல்வேன். அந்த அடிப்படையில் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? சுருக்கமாக, எல்லாம் எங்கள் ஊர் தான், எல்லோரும் எங்கள் உறவினர் தான். நோதல், அதாவது நோய்படுவதும் தணிந்து போவதும் எங்களுக்கு தெரியும், எங்களால் தான் வருகிறது, யாரும் அந்த நோயை கொடுப்பதில்லை என்று. அதோடு கூட சாதல், அதாவது இறப்பு, மரணம் என்பது புதுமையானதல்ல, புகுத்தப்பட்டதல்ல, எங்களுக்கு தெரியும், அது உயிரின் இயல்பு. உயிரின் இயல்பு மரணிப்பது. ஓஷோ அழகாக சொல்வார், death is not the end, it is a completion of life என்று சொல்வார். அது வாழ்க்கையினுடைய நிறைவு என்று சொல்வார். அப்படிப்பட்ட அந்த தெளிவு, சாதல் எங்களுக்கு புதிதல்ல. அதே நேரத்தில் வாழ்க்கை இனிமையானது என்று நாங்கள் தலையில் வைத்து கொண்டாடுவதல்ல. வாழ்க்கை இனிமையானது, வாழ்க்கை இனிமையானது என்றும் நாங்கள் பீற்றிக் கொள்வதும் அல்ல. அதே நேரத்தில் மாய தத்துவத்தை சொல்லி எல்லாம் மாயை, எல்லாம் வீண், எல்லாம் நீர்க்குமிழி என்று சொல்லியும் பரட்டு வேதாந்தம் பேசுவதும் இல்லை. அதோடு கூட எதனால் நாங்கள் அந்த பரட்டு வேதாந்தம் பேசுவதில்லை என்றால், எங்களுக்கு இயல்பு தெரியும். எந்த இயல்பு? புனைகளில் இருந்து நீர் ஆவியாகி மேலே சென்று மின்னலினுடைய உதவியோடு அது மீண்டும் மழை துளியாக வந்து பல இடங்களில் ஆறாக, கடல் சென்று கலந்து, சாக்கடையாக, கழுவி நீர் கால்வாயாக, இப்படி பல விதத்தில் ஓடி, குளமாக தேங்கி, குட்டையாக தேங்கி, காட்டாறு போல ஓடி, இப்படியெல்லாம் இந்த தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி ஓடும் பொழுது ஒரு மரப்பலகையை அடித்து செல்கிறது. அப்படி அடித்து செல்லும் பொழுது அந்த பலகை எங்கெங்கெங்கெல்லாம் சென்று சேர்ந்து ஒரு இறுதியாக அது ஒரு இடத்தில் போய் சேரும். அப்படிதான் எங்களுடைய உயிரும், மனித உயிரும் கூட இப்படித்தான் இருக்கிறது எங்களுக்கு என்று எங்களுக்கு ரியாலிட்டி, யதார்த்த சூழ்நிலையில் தெரியும் என்ற காரணத்தினால் இப்பொழுதுதான் விஷயம். பதவியில், செல்வத்தில் பெரியவர்களாய் இருப்பவர்களை கண்டு நாங்கள் தலையில் தூக்கி வைத்து பேனர்கள் கட்டி பால் ஊற்றுவதில்லை. அதே நேரத்தில் அவற்றில் சிறுமையாக இருப்பவர்கள், சிறியோராக இருப்பவர்களை ஏளனமாக பேசுவது இல்லை. அவர்கள் ஏன் பெரியோராக இருக்கிறார் என்றால் அவர்கள் இயல்பு அப்படித்தான். சிறியோராக ஏன் இவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இயல்பு அப்படித்தான். கழிவு நீர் கால்வாய் கூட தேவைதானே நம்முடைய வீட்டில். பூஜை அறை கூட இல்லாமல் இருக்கலாம், கழிவறை இல்லாமல் இருக்கக்கூடாது. சாரி. ஓகே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தெளிவான பாடல் இப்படி செல்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறதர வாரா, நோதலும் தலினரும் அவற்றோர் அன்ன, சாதலும் புதுவது அன்றே, வாழ்தல் மகிழ்ந்தன இனிதன மகிழ்ந்தென்றும் இளமே, முனிவின் எண்ணாதென்றலும் இளமே, மின்னொடு வானம் தன் துளி தலையே ஆளாது கல்பொருள் இறங்கும் மல்லர் பேரியாற்று, நீர்வழி படுவோம் புனை போல ஆறுயிர் முறைவழி படுவோம் என்பது பிறவோர் காட்சியில் தெளிந்த நம் மாதனின் மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமை, சிறியோரை இகழ்தல் அதலிலும் இளமை என்று அந்த கனியன் பூங்குன்றல் பாடல் அற்புதமாக முடியும். தயவு செய்து சமநிலையோடு இருக்க பழகுவோம். திரைக்கலைஞர்கள் பின்பு அல்லது யார் பின்பும் கூட ஓட வேண்டாம். என்னை கூட கேள்விகள் கேட்கும்போது கேட்பார்கள், உங்களுக்கு ரோல் மாடல் யார் என்று. எல்லா மேடைகளிலும் நான் சொல்லியிருக்கிறேன், எனக்கு இன்ஸ்பிரேஷன் நிறைய பேர் இருக்கிறார்கள். பாடல் பாடுவதில், குரல் கொடுப்பதில், இங்கிலீஷ் பேசுவதில், தமிழ் பேசுவதில், எத்தனையோ பழகுவதில், மனித உறவுகள் பாராட்டுவதில் எத்தனையோ இன்ஸ்பிரேஷன் இருக்கிறார்கள். ஆனால்
எனக்கு ரோல் மாடல் என்றால் ஐ ஆம் மை ஓன் ரோல் மாடல் என்று தான் சொல்வேன். நான் தான் எனக்கு என்னுடைய ரோல் மாடல் என்று சொல்வேன். ஏனென்றால் உங்களை நீங்கள் ரோல் மாடலாக வைத்துக் கொண்டால்தான் உங்களுடைய தவறுகளிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். Your errors will become your mirrors. நீங்கள் உங்களுடைய கண்ணாடிகளாக உங்களுடைய தவறுகளை பார்க்க கற்றுக்கொள்வீர்கள். அதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். நான் எப்பொழுதுமே சொல்வேன், நான் என்னை ரோல் மாடலாக வைத்திருப்பதால் தான் எனக்கு விழத் தெரிகிறது, உடனே எழத் தெரிகிறது, ஆனால் அழ மட்டும் தெரியாது என்று சொல்கிறேன். விழத் தெரியும், எழத் தெரியும், அழ மட்டும் தெரியாது என்று இந்த பதிவோடு பாடலுக்கு செல்லலாம் என்று ஷால் வி? பாட்டு போலாமா? பாட்டு போலாமா? வழக்கமாக என்னுடைய நிகழ்ச்சிகளின் நிறைவில் ஒரு கேள்வி பதில் செஷன் இருக்கும். ஒரு நிமிஷம் ஒரே நிமிடம் கேள்வி பதில் இருக்கும். ஒருவேளை நேரம் அனுமதித்தால் 1-2 கேள்விகள் கேட்டால் நானும் மகிழ்ச்சியாக இருப்பேன். பட் பாடலை முதலில் கேட்டு விடுவோம். இந்த பாடலை பாடுவதற்கு முன் உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள். மேடைகளில் இதுவரை நீங்கள் கண்டிராத கேட்டிராத ஒரு காட்சி நம்முடைய மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் நடக்கக்கூடிய இந்த புத்தக விழாவில் நகர வர்த்தக சங்கம் ஒருங்கிணைப்பு செய்யக்கூடிய இந்த விழாவில் நடக்க இருக்கிறது. என்னவென்றால், பெரும் பேச்சாளர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள், பேசுவார்கள், நிச்சயமாக கருத்துக்களை விரைத்து செல்வார்கள். பாடகர்கள் இருக்கிறார்கள், பாடல்கள் பாடுவார்கள், அவர்களும் மகிழ்ச்சி ஊட்டுவார்கள், பாடல்கள் மூலமாகவும் நம்மை எலிவேட் செய்வார்கள், உயர்த்துவார்கள். ஆனால் என்னால் இரண்டும் செய்ய முடிகிற காரணத்தினால் நான் பாடுவேன், பேசுவேன் ஒரு புதுமையோடு. என்ன புதுமை என்று கேட்டால், நான் பின்னணி இசை வரும்பொழுது உங்களிடம் சில கருத்துக்களை பேசுவேன். பேசி முடித்துவிட்டு அந்த பாடல் வரும்பொழுது அப்படியே அந்த பாடலை நான் தொடர்ந்து பாடுவேன். அப்படி பாடுவதை நீங்கள் ஆஹா, பேஷ், சபாஷ், வாவ் என்றெல்லாம் நீங்கள் அதிசயித்தால் அந்த அதிசயத்தை தெரிவிக்கும், அந்த அதிசயத்தலை தெரிவிக்கும் விதமாக உங்களுடைய கரங்கள் மூலம் நீங்கள் பாடலாம், நீங்கள் தெரிவிக்கலாம். ஒவ்வொரு முறையும் நான் வரும்பொழுது இது ஏனென்றால் தயார் செய்யப்பட்ட ஒரு ட்ராக், மியூசிக் ட்ராக். இது ஆர்கெஸ்ட்ராவோடு இணைந்து பாடும் பொழுது நாம் எப்படி வேண்டுமானாலும் வளைத்து இழுத்து பாடிவிடலாம். இது நூல் பிடித்தால் போல பாட வேண்டும். ப்ரொஃபஷனலி ட்ரெயின்ட் சிங்கர்ஸ் அவர்களுக்கு இந்த கடினம் தெரியும். நான் இரண்டையும் செய்ய இருக்கிறேன். Shall we start? ஆரம்பிக்கலாமா? ஓகே, we'll start. உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி, ஊற்றி விழும் நாட்டை எடுத்து, கோடை விளக்கு ஊற்றி விழும் நாட்டை எடுத்து, எதையும் முடிக்கும் இதயம் கட்டே. உன்னால் முடியும் தம்பி தம்பி, ஆடவுலக்குள் இருக்கும் உன்னை நம்பி. அறிவு அச்சம் காக்க கருவி என்று சொல்வார். அறிவின் துணையால் தான் நாம் எதையும் சாதிக்க முடியும். நாளைய நாட்டின் தலைவன் நீயே, நம்பிக்கை கொண்டு வருவாயே, உனக்கென சரித்திரமே எழுதும் காலம் உன்னால் முடியும், உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி, ஆடவுலக்குள் இருக்கும் உன்னை நம்பி. நன்றாக யோசித்து பாருங்கள் நண்பர்களே. டாஸ்மாக் என்பதை குறித்து என்னுடைய பார்வையை நான் இங்கு பதிவு செய்கிறேன். குடிப்பதும் குடிக்காமல் இருப்பதும் தனி மனித ஒழுக்கமாக இருக்கலாம். ஆனால் அதை அரசாங்கம் செய்யலாமா என்பது எனக்கு தெரியவில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் எனக்கு தெரியவில்லை. ஒரு அரசாங்கமே அதை செய்யலாமா? இப்பொழுது நம்முடைய நாட்டில் நடிகர்களை வைத்து பார்க்கக்கூடிய அந்த பண்பாடுடைய நாட்டில் ஆகாய கங்கை ஆகாய கங்கை ஆழ்வோர்கள் போடும் சட்டங்களாம் காசுள்ள பக்கம் ஆகாதடா. குடிச்சவன் போதையில் வைப்பான், குடும்பத்தை வெளியில் வைப்பான், தடுப்பது யார் என்று கொஞ்சம் கேளண்டா. கண்ணுக்கடை காசிலே வேண்டா, கட்சி கொடி ஏறி போடா,
தம்பி தம்பி அடவுலக்குள் இருக்கும் உன்னை நம்பி. இப்போ கல்வி சாலைகள் இல்லாத ஊரை தீமூட்டுவோம் என்று பாலி கூறுகிறார். அதாவது ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தால் அந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல அந்த சமுதாயத்திற்கே பலன் அளிக்கிறது. ஒரு ஆண் படித்தால் அந்த ஆணுக்கும் குடும்பத்திற்கும் பலன் அளிக்கிறது நம்பக்கூடியவர்களாம் கல்வியுடைய முக்கியத்துவம். இதோ கல்லூரி கல்வி இல்லாத ஊரை கல்லூரியுமே தீமூட்டுவோம், கல்லாத பேர்கள் இல்லாத நாடு அந்நாடு என்றே மாற்றுவோம். இருக்கிற கோவிலை எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்தோம், அறிவின் கோபுரம் அங்கே நாம் காணுவோம். வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சில் உண்டு. வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சில் உண்டு. நாம் என்று எண்ணாமல் நாம் என்று உறவு கொள்ளலாம். கசலாம் தனதால் நிதமே மமமம கசமமம தமததத நிதனே சகசனி சனி தனித மதமனி சனித சனித நிதம சகதுமால் புரியும் அடவுமால் புரியும் ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி அடவுலக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தோளை உயர்த்து ஊதி விழும் நாட்டை எடுத்து, உன் தோளை உயர்த்து ஊதி விழும் நாட்டை எடுத்து. எதையும் இருக்கும் இதயம் இருக்கட்டே உன்னாமுடி தம்பி தம்பி அடவுலக்குள் இருக்கும் உன்னை உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன்பு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் அறிவிப்பு செய்து கொள்ளலாமா? முதல் முறையாக நண்பர்களே, உங்களுடைய நண்பன் நான். Am I your friend? உங்கள் நண்பன் நான். முதல் முறையாக பார்வை சவால் கொண்ட ஒரு மனிதனை ஒரு பெரிய நிறுவனத்தின் பிராண்ட் அம்பாசிடர் என்று அறிவித்திருக்கிறார்கள். நாமக்கல் டிரான்ஸ்போர்ட் கேரியர்ஸ் என்ற ஒரு நிறுவனம், லாஜிஸ்டிக்ஸ் டிரான்ஸ்போர்ட் அந்த துறையில் பெயர் பதித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய பிராண்ட் அம்பாசிடர், பொதுவாக பிராண்ட் அம்பாசிடர் யாரை சொல்லுவாங்க? சினிமா நடிகர்களையும் அல்லது மாடல்ஸ், கிரிக்கெட்டர்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் சொல்வார்கள். என்னை தேர்ந்தெடுத்தார்கள். அதற்கு நான் கேட்டதற்கு அந்த நிறுவனத்தினுடைய சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் சந்திரமோகன் அவர் சொன்னார், மற்றவர்களை போடுவது பப்ளிசிட்டிக்காக, உங்களை போடுவது பிராண்ட் அம்பாசிடராக, பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காக என்று சொன்னார். அந்த 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 அடிப்படையில் நீங்கள், நான் எதையும் அறிவுரையாக சொல்வது எனக்கு விருப்பமல்ல, பகிர்வாகத்தான் சொல்வேன். நான் என்னுடைய பகிர்வு என்பது, நான் உலகத்தின் ஒரே பார்வை சவால் கொண்ட விளம்பர குரல் கலைஞர் என்ற பதிவு, உலகத்தின் ஒரே தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பாளன் என்ற பதிவு, உலகத்தில் 3500 பாடல்களை மனப்பாடமாக பாடக்கூடிய பார்வை சவால் கொண்ட மனிதன் என்ற அந்த பதிவு, ஒரு நிறுவனத்தினுடைய பிராண்ட் அம்பாசிடர், தூதுவர் என்ற அந்த பதிவெல்லாம் நானே சாதிக்கும்போது பார்க்க முடிந்து, கேட்க முடிந்து, எல்லாம் முடிந்து முடியாமல் இருப்பார்கள் என்று யாராக இருந்தால் அவர்களுக்கான ஒரு செய்தியாக இது இருக்கட்டும். நீங்கள் அந்த கூட்டத்தில் சேர மாட்டீர்கள். ஏனென்றால் எனக்கு பட்டை ஈஸியாக கொடுத்துறாங்க. இளைய தளபதி, புரட்சி தளபதி, புயல் தளபதி, மேடை தளபதி, மண்ணு தளபதி, கல்லு தளபதி, சாரி ஓகே. அதனால இந்த ஒரு இளைய ரத்தத்தினுடைய வழிகாட்டுதலின்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புத்தக விழா நிச்சயமாக உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் நம்பிக்கையாளர்கள் என்று அந்த நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். Thank you very much. I love you all. Bye bye.